உலக நாடுகளுக்கு அதிகமான இன்ஜினியர்ஸை அனுப்புற நாடு எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இந்தியா தாங்க. ரீசென்ட்டா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது இங்க. அதில அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியா வந்து அதிகமான ஐடி எம்ப்ளாயீஸ நெறைய உலக நாடுகளுக்கு அனுப்புது. ஆனா உங்க நாடு இன்னுமே எந்த ஒரு தனிப்பட்ட பொருளும், அதாவது ஆப்பிள் ஃபோன் மாதிரியோ, கூகுள் குரோம் மாதிரியோ எதுவுமே உருவாக்கலையே! அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சாங்க. ஸோ நம்ம தப்பே பண்ணாலும் அந்த இடத்துல நம்ம விட்டு குடுக்க மாட்டோமே! ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் ரீசென்ட் டேஸா நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். அத பத்தி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய கம்பெனிய பத்தி தான். Zohoவ பத்தி 45 பிளஸ் ஆப்ப வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பார்க்கும்போதே அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. அரட்டை அப்படிங்கிற ஒரு செயலி பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அத வந்து அதுக்காக வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சுதேசி பொருட்கள வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்ளோ ப்ரவுடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நாட்ல வந்து அந்த பொருள நம்ம யூஸ் பண்ணும்போது ஐம் ஃபீலிங் சோ ப்ரவுட். ஸோ அந்த விஷயத்த தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம அதிகமான அளவுல வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்மளோட சுதேசி பொருட்கள யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிக டிராஃபிக் ஆகும். ஸோ டிராஃபிக் அதிகமாகும்போது அவங்களால ஆர்&டில இன்னுமே வந்து எஃபோர்ட் போட்டு, டைம் போட்டு வொர்க் பண்ண முடியும். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.